உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இன்று நமக்கெல்லாம் ஒரு பொன்னான நாள். அனைவரும் எழுந்து நின்று ஆயிரவர்களை வரவேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். கரவொலி எழுப்பி ஆயிரவர்களை வரவேற்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருப்பாடல் 118 1 மற்றும் 24 இவ்வாறாக கூறுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனுக்கு நன்றி சமர்ப்பிக்கும் நேரம் இது. நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்னையின் இப்புதிய கொடிமரம் இன்று வானுயர்ந்து இவ்விடத்தையே அழகுறச் செய்து கொண்டிருக்கின்றது. ஆண்டுகள் பலவாக ஆவலுடன் கேட்ட இறைவனிடம் செய்த விண்ணப்பம் இன்று நம் அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு அருளி இருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் சகாய அன்னைக்கு இக்கொடிமரத்தினை அர்ப்பணம் செய்வோம். இந்த புனித நிகழ்விற்கு இறை ஆசிரை நமக்கு நிறைவாய் பெற்றுத்தரவும் இப்புதிய கொடிமரத்தினை அர்ச்சித்து புனிதப்படுத்தும் நம் ஆயர் தந்தையின் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து மகிழ்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவணக்க பாடல். உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலே உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையே வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. நன்றி. அருட்சகோதரிகளும் இறை மக்களும் தொடர்ந்து இறைவனுடைய புதுமைகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு நாங்கள் டொன் போஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் CBSE
நம்முடைய பாசமிகு ஆயருடைய அனுமதியுடன் துவங்கி இருக்கின்றோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பணித்தளமானது வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதை நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று உணர்ந்து நன்றி உள்ளத்தோடு இங்கு குழுமி இருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து இறைவனுடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சகாய அன்னை ஆலயமானது இந்த சலேசியர்களுடைய பணித்தளத்தின் ஒரு பணியாக இருக்கின்றது. மறைமாவட்டத்தின் கீழே அவர்களுக்காக மறைமாவட்டம் அனைத்துமே திருச்சபைக்காக இறைவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவருமே புதுமைகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கொடிமரமும் இந்த புதுமையின் வெளிப்பாடு அற்புதமான விதத்திலே கடவுள் தன்னுடைய சித்தத்திலே 1000 இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். இது நாங்கள் திட்டமிடவில்லை, இது கடவுளாக ஏற்படுத்திய நாள் என்று நான் கருதுகின்றேன். இது உண்மையாகவே நான் உணர்ந்து கூறுகின்றேன். ஏனென்றால் இன்று ஒரு அற்புதமான நாள். பாத்திமா அன்னையுடைய பெருவிழா, சலேசியர்களாகிய சலேசிய கன்னிகளுடைய மரிய மசரல்லோ அவர்களுடைய விழா. இந்த நாளிலே நம்முடைய பாசமிகு ஆயர் இந்த திருமணத்திற்கும் நம்முடைய பணித்தளத்திற்கும் வந்திருக்காக இல்லத்தந்தையின் சார்பாகவும் அனைத்து சலேசியர்கள் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் இறை மக்கள் சார்பாகவும் பாசமுடனும் திறந்த மனதுடனும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். பலத்த கரமொழி எழுப்பி நம்முடைய ஆயரை வரவேற்போம். அவர்களுடைய செயலர் தந்தை அருட்பணி அன்பு அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவரையும் நாம் பாசத்தோடு வரவேற்போம். என்ஜிஓ நகர் பங்கு தந்தை அவரும் வந்திருக்கின்றார். பாசத்தோடு அவரையும் பலத்த கரமொழி எழுப்பி நாம் வரவேற்போம். அருட்சகோதரிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் பாசத்தோடு வரவேற்போம். இன்று நமக்கு ஒரு நிகழ்வும் இல்லை. இந்த திருமணத்தோடு இணைந்து நம்முடைய ஆயர் இதற்கு நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கின்றார். இறை மக்களும் இதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். பெரியோரிலிருந்து சிறியவர் வரை உங்கள் அனைவரையும் இல்லத்தந்தையின் சார்பாகவும் அனைத்து சலேசியர்கள் சார்பாகவும் உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். நண்பர்களே, இது அன்னைக்கு நன்றி கூறுகின்ற நாள். ஒரு குடும்பமானது திருவாளர் ராஜன் திருமதி சுமதி கடவுள் செய்த அன்னையின் வழியாக செய்த அந்த நன்மைக்காக இந்த பங்கிலே நன்றியின் வெளிப்பாடாகவும் இறை ஆசீர்வாதத்தை பெற்று தருகின்ற ஒன்றாக உங்களுக்கு தெரியும். இது படிப்படியாக எவ்வளவு தியாகங்களையும் ஜபங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது என்பது. அதன் அடிப்படையிலே கடவுள் தொடர்ந்து சகாய அன்னையின் வழியாக புதுமைகளை செய்யவும் இது குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியது. இது நிச்சயமாக கடவுள் சகாய அன்னையின் வழியாக மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த புனித கொடிமரத்தை மந்திரிப்பு விழாவிலே நிகழ்விலே உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வரவேற்கின்றேன். காட் பிளஸ் யூ. நம்முடைய தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது ஆயர் அவர்களை அன்பு ஆயர், மக்கள் ஆயர், நீதி ஆயர், ஏழைகளின் ஆயர், எங்கள் குலசாமி என்று பல புனைப்பெயரோடு செங்கை மறைமாவட்ட மக்கள் அழைப்பதுண்டு. அத்தகைய மரியாதைக்குரிய நம்முடைய மேதகு ஆயர் அவர்களுக்கு நாம் பங்கு மக்களின் சார்பாக நமது அன்பையும் மரியாதையும் தெரிவிக்கும் வண்ணமாக நாம் பங்கு நிதிக்குழுவினர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் மரியாதை செய்ய வருகின்றார்கள். ஆயர் தந்தை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக திருவாளர் சில்வஸ்டர் அவர்கள் ஆயர் தந்தை அவர்களுக்கு மாலை அணிவிக்க அழைக்கின்றேன். மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பவும். அடுத்ததாக திருவாளர் தேவேந்திரன், பொன்னாடை அணிவிக்க திருவாளர் டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அடுத்ததாக திருமதி செல்வி அவர்களை பூங்கொத்து கொடுத்து ஆயர் அவர்களுக்கு மரியாதை செய்ய அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக திருவாளர் டக்ளஸ் அவர்கள் ஆயர் தந்தை அவர்களுக்கு சிறிய நிதியை அளிக்க அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருவாளர் ராஜன் சுமதி அவர்கள் ஆயர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களுடைய மரியாதையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக ஒரு சிறிய கலை நிகழ்ச்சி. எடையூர் கிளைப்பங்கு மக்களின் சார்பாக ஒரு சிறிய கலை நிகழ்ச்சி. வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே.
ஆயத்தந்தை அவர்களை ஆசிரியரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு, இந்த கொடிமரம், இது எல்லாமே ஒரு புதுமை என்று நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் ஏராளமான புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் எள்ளளவும் ஐயம் வேண்டாம். நம்முடைய சலேசிய குடும்பம் ஆண்டவர் மீதும் சகாய அன்னையின் மீதும் அளவற்ற பக்தியும் பற்றும் பாசமும் கொண்டிருப்பதனால் அவருடைய சலேசிய குடும்பம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுபோலவே இந்த திருக்கழுக்குன்றம் சகாய அன்னை பங்கு குடும்பம் நாமும் ஆண்டவரிடத்திலும் சகாய அன்னையிடத்திலும் ஏராளமான பற்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காமல் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே நாம் தொடர்ந்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய நல்ல சீடர்களாக நாம் வாழ்வோம். இந்த கொடிமரம் உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பு கொடையாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடை திருவாளர் ராஜன், சுமதி அவர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு ஆன செலவுகள் அத்தனையும் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இங்கே சகாய அன்னையனுடைய ஆலய முகப்பில் இப்படி ஒரு அழகான கொடிமரம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆவல் கொண்டு இதை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மிக அற்புதமாக இந்த கொடிமரத்தை இங்கே வானளாவ நிற்கச் செய்து இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான திருமண நிகழ்வு நடந்திருக்கிறது. அதோடு இரட்டிப்பு ஆசீர்வாதமாக இந்த கொடிமரமும் மந்திரிக்கப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பங்கு பணியாளர் சாம்சன் ராஜா அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கிற இல்லத்தந்தை என்னுடைய இனிய நண்பர் அருட்தந்தை என்னப்பா அருட்தந்தை வர்கீஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வெளியூர் சென்றுவிட்டு இந்த நிகழ்வுக்காகவே வந்து சேர்ந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே கூடியிருக்கிற அருள் சகோதரிகள், இந்த பங்கினுடைய வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்படுகிற அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாய் இருப்போம். அன்னையினுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்கிறபடி நாம் செய்ய வேண்டும். அதான் அன்னையினுடைய விருப்பம். அன்னை அதை ஒத்து தான் சொல்லியிருக்காங்க, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கள். ஆகவே நற்செய்தி மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு பெற வேண்டும், வாழப்பட வேண்டும். நற்செய்தியை நாம் படிக்க வேண்டும், நற்செய்தி வாசகங்களை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. திருவாளர் ராஜன் சுமதி அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆயர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி
நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அடுத்ததாக இப்புதிய கொடிமரம் புனிதம் செய்யும் நிகழ்வுக்கு நாம் செல்கின்றோம். பாசத்திற்குரிய நமது மேதக ஆயர் தந்தை இப்புதிய கொடிமரத்தினை புனிதம் செய்து இறையாசிரை நமக்கு நிறைவாய் பெற்றுத் தருவார்கள். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தங்களுடைய பாதுகாவலர் சகாய அன்னையனுடைய விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கிற கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த கொடியை ஏற்றி வைப்பதற்காக இங்கே அழகுற அமைக்கப்பட்டிருக்கின்ற கொடிமரத்தை ஆசீர்வதித்தருளும். இந்த கொடிமரம் வானளாவ உயர்ந்து நிற்பது போல இந்த மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த மக்கள் எல்லோரும் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக, உயர்ந்த மதிப்பீடுகளை வாழ்பவர்களாக, நற்செய்தி விழுமியங்களை தங்களுடைய வாழ்விலே கடைபிடிப்பவர்களாக இருக்க நீர் அருள் புரிந்தருளும். இந்த கொடிமரத்தை இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக, இந்த பங்கில் குடிகொண்டிருக்கிற சகாய அன்னையினுடைய மகிமைக்காக கொடுத்திருக்கின்ற நன்கொடையாளர் திருமிகு ராஜன், திருமிகு சுமதி இவர்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற நீர்தாமே அருள் புரிந்தருளும். இந்த கொடிமரம் உயர்ந்து நின்று ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை எங்களுக்கு எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உம்முடைய அருள் பிரசன்னத்தில் நாங்கள் எப்பொழுதும் வாழவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். சதாசகாய மாதா சத்திய தேவத்தாயே, நிம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதாசகாய மாதா சத்திய தேவத்தாயே, நிம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரமாயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதாசகாய மாதா சத்திய தெய்வத்தாயே, நிம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. கொடிமரத்தினை புனிதம் செய்த நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பவும். நம்முடைய பங்கிற்காக இந்த புதிய இணையதளம் ஒன்று துவங்கப்பட்டிருக்கின்றது. சகாயமாதா சர்ச் TKM என்ற பெயரில் இந்த வலைதளமானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது நம்முடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை அமைத்து கொடுத்திருக்கின்றது. அனைவரும் கரவொலி எழுப்புவோம்.
கொண்ட